நாட்டின் 5வது பிரதமர் காலஞ்சென்ற துன் அப்துல்லா அகமட் படாவியின் நல்லுடல் நேற்று தலைநகரில் உள்ள தேசிய பள்ளிவாசலில் இருக்கும் மாவீரர்கள் நல்லடக்க தளத்தில் அரசாங்க முழு மரியாதையுடன் நல்லடக்கம் செய்யப்பட்டது. அரச மலேசிய போலீஸ் படையின் 8 வீரர்கள் துன் அப்துல்லாவின் நல்லுடல் அடங்கிய சவப்பெட்டியை சுமந்து சென்றனர். அதன் மீது தேசிய கொடி பொருத்தப்பட்டிருந்தது. நேற்று பிற்பகல் 2:06 மணிக்கு தேசியவாதியான துன் அப்துல்லா அகமட் படாவியின் நல்லுடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது. சுகாதார முன்னாள் அமைச்சரும் துன் அப்துல்லா அகமட் படாவியின் மருமகனுமான கைரி ஜமாலுடன் துன் படாவியின் பிள்ளைகள் தான்ஸ்ரீ கமாலுடன் அப்துல்லா, நோரி அப்துல்லா ஆகியோரும் அங்கு வந்திருந்தனர். 85 வயதான துன் அப்துல்லா திங்கட்கிழமை இரவு 7:10 மணிக்கு தேசிய இருதய கழகத்தில் காலமானார். இதற்கிடையே பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தலைநகரில் உள்ள தேசிய பள்ளிவாசலில் துன் அப்துல்லா அகமட் படாவியின் நல்லுடலுக்கு இறுதி மரியாதை செலுத்தினார். அவருடன் துணை பிரதமர் டத்தோஸ்ரீ டாக்டர் அமட் ஜைட் அமிடி, வெளியுறவு அமைச்சர் டத்தோஸ்ரீ மொஹமட் அசான் ஆகியோரும் இறுதி மரியாதை செலுத்தினர். இந்த நிலையில் முன்னாள் பிரதமர் துன் டாக்டர் மகாதிர் முகமது இறுதி மரியாதை செலுத்துவதற்காக நேற்று காலை 11 மணிக்கு பள்ளிவாசல் வந்து சேர்ந்தார். அவருடன் துன் டாக்டர் சித்தி அஸ்மா மொஹமட் அலி, அவர்களின் மகன் டத்தோஸ்ரீ முக்ரிஸ் மகாதிர் ஆகியோரும் உடன் வந்திருந்தனர். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.